பதே ஹர மகாதேவ திருமுருகனாயினா திருவடிகள் போற்றி போற்றி. பாடலாமா? சுந்தரிங்கிறவங்க போட்டிருந்தேம்மா, அவங்க வரல. அடியன் பாடிக்கிறவம்மா. சரிம்மா. சிற்றம்பலம் நால்வர் துதி. புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊதார் திருத்தாள் போற்றி. சம்பளம் தாதாக்கா மைக்கு ஆஃப் பண்ணி வைங்கக்கா. விநாயகர் துதி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியை வைத்தடி போற்றுகின்றேனே. திருமூல தேவராயனார் துதி. குடிமன்ன சாத்தனோர் கோகுல் அம்மேற்போன் புறம்பை புக்கு முடிமன்ன கூணர் திரையாளன் தன்னை முழு தமிழின் படிமன்ன வேதத்தின் சொற்படியே பரவிட்டு என் உச்சி அடிமன்ன வைத்த பிரான் மூலன் ஆகின்ற அங்கனனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளும் குருமக சன்னிதானங்களினுடைய குருவருளும் நமக்கு இந்த திருமந்திர சிந்தனையை தொடர்ந்து அமைத்து வருகின்றது. இன்னும் தொடர்ந்து அமைக்கணுங்கிற விண்ணப்பத்தையும் வச்சு இன்னைக்கு சிந்தனையை தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருமந்திரத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாமே 4 அடிக்குள்ள இருக்கிற கருத்து. அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையிலேயே திருமூலர் தான் துணைக்கு வரணும். சில பாடல்கள் எல்லாம் அந்த அளவிற்கு பொருள் பொதிந்து அமைந்திருப்பவை. பின் வருகின்ற இன்னும் பல பாடல்கள் அந்த மாதிரிதான் நமக்கு இருக்கின்றன. ஆரம்பத்துல சொல்லப்பட்ட பாடல்கள் எல்லாம் அறம் பற்றிய சிந்தனை தான். அறம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல சிறப்பாக வாழ்வதற்கு உரிய வழிமுறைகளை பின்பற்றுவது. அவ்வாறு பின்பற்றுவது அறம். அதே போல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை செய்யாமல் இருப்பது அறம். ஆக விலகுபவற்றை விலக்கி வேண்டுவனவற்றை கொண்டு சிறப்புடன் வாழ்தல் அப்படிங்கிறது அறத்தின் பயன். அந்த அறக்கருத்துகள் தான் நமக்கு முதல்ல எடுத்து சொல்லப்படுபவை. எந்த நூலாக இருந்தாலும் முதல்ல அறம் பற்றிய சிந்தனை, அப்புறம் தான் பொருள் பற்றிய சிந்தனை வரும். இப்ப நமக்கு அந்த அறக்கருத்துக்களை தான் உணர்த்துகின்ற போது முதல்ல நிலையாமையை சொல்லி அதன் பின்பு நிலையாமையை நமக்கு முதல்ல புரிந்தால்தான் எவற்றை எல்லாம் விளக்க வேண்டும், எவற்றை எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அதனால்தான் முதல்ல நிலையாமையை பற்றிய கருத்துக்களை திருமூலர் சொல்றார். அப்படி அவர் சொல்லிட்டு வர்றதெல்லாம் முதல்ல யாக்கை நிலையாமை காட்டுகின்றார். யாக்கை நிலையாமையில நம்ம ஒரு 20 பாடல்கள் பார்த்துட்டோம், 21 பாடல்கள் பார்த்துட்டோம். இன்னும் இருக்கிற ஒரு 4 பாடல்கள். ஆமா, 4 பாடல்கள் இன்னும் யாக்கை நிலையாமையில இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்ததாக நமக்கு அமைந்திருப்பது செல்வம் நிலையாமை. அந்த செல்வம் நிலையாமையையும் நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்கின்ற தன்மைதான் அதற்கு பின்னர் நமக்கு பல கருத்துக்களை உள்நின்று உணர்த்தும் அப்படிங்கிறது. அந்த வகையில இப்ப நம்ம 161வது பாடல் வந்து சிந்திக்க இருக்கின்றோம். படிக்கவாமா? படிக்கலாம்.
161வது பாடல்மா. ஆஹ் திருச்சிற்றம்பலம். கூடங் கிடந்தது கோலங்கள் இங்கில்லை, ஆடும் லயமும் அற்றது அறுதலும், பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு தேடிய தீயினில் தீய வைத்தார்களே. திருச்சிற்றம்பலம். நீ சொல்றீங்களா? பொருள் சொல்லுங்க. பொருள் சொல்லிடுங்க. கூடம் ஒன்று முன்பு பல ஒப்பனைகளையும் கூத்துக்களையும் உடையதாய் இருந்தது. இப்பொழுதோ அக்கூடம் மட்டும் உள்ளது. அதிலிருந்த ஒப்பனைகளும் கூத்துக்களும் இல்லாது ஒழிந்தன. ஒழிந்தவுடன் மக்கள் திருப்பாடல்களை பண்ணோடு பாடுகின்றவர்களாயும் அழுகின்றவர்களாயும் நின்று இறுதியில் அக்கூட்டத்தை தேடி கொணர்ந்த விறகில் மூட்டப்பட்ட நெருப்பில் வேக வைத்து விட்டார்கள். திருச்சிற்றம்பலம். கூட்டத்தை இல்ல, கூடத்தை. கூடத்தை. கூடம் நமக்கே தெரியும். கூடம் அப்படிங்கிறது ஒரு குறையோடு இருக்கின்ற ஒரு இடம், அவ்வளவுதான். அது போல உயிர் தங்குவதற்கு உள்ள ஒரு இடம், அதுதான் நம்ம உடம்பு. இங்க கூடம்னு காட்டினது உடம்பை, அதுவும் புரியுது நமக்கு. ஒரு கூடம் வந்து தங்குவதற்கு உரிய இடமாக அமைந்திருக்கின்ற கூடம். அது ஒரு காலத்துல நல்ல கோலத்தோட இருந்தது. அவ்வளவு அலங்காரங்களோடும் ஒப்பனைகளோடும் அது அழகுபட இருந்தது. அப்படிங்கிறது ஏதோ அலங்காரம் அப்படிங்கிறது இல்ல, செயல்பாடுங்கிறது தான். இப்ப அலங்காரம் அழகுன்னு சொல்லப்படுவதே செயல்பாடோட இருந்தா அது அழகு. செயல்பாடு இல்லைன்னா அது அவ்வளவுதான், அதுக்குள்ள அழகெல்லாம் போச்சு அப்படிங்கறதுதான். அதத்தான் கோலங்கள் இங்கு இல்லை, கூட மட்டும் கிடக்குது. அங்க எந்த ஒரு அலங்காரமும் இல்லை அப்படிங்கறத சொல்றது என்னன்னா, அங்க ஒரு செயல்பாடும் இல்லை. அந்த அப்ப எவ்வளவு யோசிச்சு பாருங்க. செயல்பாடு இல்லைன்னு சொன்னா, செயல்பாடுங்கிறது பயனுடையதாகவும் இருக்கணும், அது ஒரு முக்கியமானது. அப்ப பயனுடையதான ஒரு செயல்பாடு இல்லைன்னா அந்த உடம்பு இருந்தும் இல்லாதது போன்றதுதான். உடம்பு இருந்தும் பயனில்லை, அந்த உயிர் அந்த உடம்பை சரியாக பயன்படுத்தவில்லை அப்படிங்கறதா. இங்க கூடம் கிடந்தது, கோலங்கள் இங்கு இல்லை. ஆடும் லயமும் அற்றது. அந்த ஒரு முறை, லயம்ங்கிறது ஒரு முறைப்பாடான வாழ்க்கையோ அல்லது அந்த வாழ்க்கையை கொண்டு செய்யப்படுகின்ற செயல்களோ, அதத்தான் ஆட்டம்ங்கிறாரு. ஆட்டமும் லயமும் அற்றது, ஒரு முறையும் இல்ல, அந்த முறையோடு கூடியதான செயல்களும் இல்ல. அறுதலும் அப்படி அந்த செயல்பாடெல்லாம் நீங்கியவுடன் யாரோ வந்து பாடுகிறார்கள், பண்ணில் அழுகின்றார்கள், இட்டு இல்லையா. அதுக்கப்புறம் எதில் இட்டு? தேடிய தீயினில் இட்டு, அங்கும் இங்குமாக அலைந்து விறகுகளை தேடி எடுத்து அதிலே இட்டு அதிலே அதை அந்த கூடத்தை தீய வைத்தார்களே. அவ்வளவுதான். ரொம்ப ஒரு உணர வைக்கிற மாதிரியான ஒரு சின்னதான ரொம்ப வார்த்தைகள் கூட இல்ல, அப்படியே உள்ள ஒரு பாடல் தான். அப்ப செயல்பாடு எவ்வளவு அவசியம் அப்படிங்கறதும், அப்ப அவ்வளவு கையை காலு எல்லாத்தையும் நமக்கு சாமி கொடுத்திருக்கிறாருன்னா அதை கொண்டு ஒரு பயனுடையதாக சிலவற்றை நம்ம செய்யலைன்னா கையிருந்தும் நம்ம வந்து ஒரு மூடர்களே, அது நமக்கு அது ஊனம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை தான் இந்த இடத்துல வலியுறுத்தி இருக்கிறார்னு சொல்லணும். அப்ப குடம் கடந்தது, கோலங்கள் இல்லைன்னு சொல்றப்பயே செயல்பாடு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு இழிவுடையதாகுது. அப்ப உயிரோட இருக்கிறப்பயுமே செயல்பாடு இல்லைன்னு சொன்னா அது இழிவுதான். இதைத்தான் நம்ம உணர்த்துகின்றார். அப்ப எந்த ஒரு நிலையிலும் ஒரு செயல்பாடுங்கிறது தான் நமக்கு பெருமைக்குரியது, அழகுக்கு உரியது அப்படிங்கிறதையும் இந்த பாடல் வழி நமக்கு கொஞ்சம் காட்டுகிறார். பண்ணோடு பாடுகின்ற அந்த தன்மையையும் கொஞ்சம் சொல்ற. அப்ப அது அது எல்லா காலத்திலயுமே இது இருந்திருக்கிறது. அப்ப ஒருவர் இறந்தார் அப்படின்னு சொன்னா அங்க பாடுறது
அழறது, இந்த 2 செயல்களும் இருந்திருக்கின்றன. இப்ப வரைக்கும் அது இருக்கின்றன. அததான் இப்ப பாடுறாங்களோ இல்லாட்டி பாட்டு போடுறாங்களோ ஏதோ ஒண்ணு அந்த வகையில கேக்குது. அதே போல அழுகை அப்படிங்கறதும் இருக்குது. இது நம்மளுடைய நம் தமிழ் மண்ணிலே உள்ள ஒரு பரம்பரையாக அமைந்திருக்கின்ற ஒரு செயல். இப்ப அழுதல் அப்படிங்கறதும் பாடுதல் அப்படிங்கறதும் நம்ம கிட்ட இருந்திருக்குது. இப்ப சில இடங்கள்ல அதெல்லாம் கிடையாது, அழுதலும் இருக்காது, பாடுதலும் இருக்காது. அவங்களுடைய மரபுல அந்த மாதிரி. ஆனா நம்ம தமிழ் மரபுல இது 2 இருந்திருக்கின்றனங்கிறத திருமூலர் நமக்கு காட்டிய வகையிலே நாம் உணர முடிகின்றது. அடுத்த பாடலுக்கு போலாமா? திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 162. முட்டை பிறந்தது 300 நாளினில் இட்டது தானிலை ஏதேனும் ஏழைகாள் பட்டது பார்மணம் 12 ஆண்டினில் கெட்டது 70 கேடறீரே. பொருள்: அறிவில்லாத மக்களே, தாய் வயிற்றில் முட்டையாய் தோற்றம் எடுத்த உடம்பு 300 நாள் கால கணக்கில் அங்கே தங்கி வளர்ந்து பின்பு வெளி போந்தது. பின் 12 ஆண்டு கால கணக்கில் அதற்கு மனவினை என்னும் பேச்சும் உலகத்தில் நிகழ்ந்தது. பின் 70 ஆண்டு கால கணக்கில் செயலிழந்து கிடந்தது. இவ்வாறு அது ஒவ்வொரு இமையும் அழிவு நெறியில் சென்று கொண்டிருத்தலை அறிந்திலீர். அதனால் உமக்கு துணையாக நீவே தேடி வைத்துக் கொண்டது யாதும் இல்லை. திருச்சிட்டம்பலம். வணக்கம். ரொம்ப தெளிவான ஒரு பாடல் தான் இது. ஒண்ணும் புரியறதுக்கு சிரமம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாடல் தான். முட்டை பிறந்தது 300 நாளினேல்னு சொன்னதிலே இது மனிதர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தும் புரிய வருகிறது. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு வகையிலே கணக்கு வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இந்த ஒரு மனித ஒரு பிறவி அப்படின்னு சொன்னா 300 நாள் அப்படிங்கிற அந்த கணக்கும் இருக்குது. இத இப்படி எல்லாம் இருப்பது அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது? பிறக்கும், இருக்கும், இறக்கும், இவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு நிலையாமை உடையதுதான் இந்த உடம்பு. அப்படி அந்த இருக்கின்ற போது அந்த உடம்பை கொண்டு நிலைத்ததை நம்ம பண்ணிக்கணும். நிலையாத ஒன்றை கொண்டு நிலைத்த ஒன்றை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் சொல்ற. இட்டது தான் இல்லை. ஏதேனும் இட்டது இருக்குதானா? ஒண்ணும் இல்ல. அததான் கணக்கு பண்ணி பார்ப்பாங்க. எது நிலைத்ததுன்னா ஏதாவது இவங்க இட்டதுன்னா ஏதோ போய் நிறைய பேருக்கு ரூபாய் கொடுத்தது அப்படிங்கிற கணக்கு இல்ல. இட்டது அப்படின்னு சொன்னா ஏதேனும் ஒரு உதவி. இந்த பிறவி நம்ம வந்திருக்கோம்னா நம்மளால யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை கொஞ்சமாவது சிந்திக்கிறோம். நம்மளால யாருக்காவது 4 பேருக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு. அந்த வகையில அதுதான் இட்டது. இந்த உலகத்துக்குன்னு நம்ம இட்டு சொல்வது அதுதான். ஒண்ணுமே ஏதேனும் இட்டது இருக்கிறதானா அதுதான் இல்லை. அப்ப எங்க அது கெட்டு 70 கெட்டு அழிகின்ற ஒன்றுதான். அப்ப அதுக்கு முன்னாடி 70க்கு அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. செய்யறதுக்கு நம்மளால முடியவும் செய்யாது. நம்ம போனோமோ இல்லையோ 70ல கெட்டது அப்படின்னு சொன்னா செயல் கெட்டது. உடம்பு கெட்டதோ இல்லையோ செயல் கெட்டது. அப்ப அது நினைத்து பார்க்க வேண்டும். 70க்கு அப்புறம் ஏதாவது செய்ய முடியுமா? அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணா உண்டுன்னு திருமூலர் அப்பவே சொல்லி வச்சிருக்கேன். இப்ப 70 வரைக்கும் பண்ணலாங்கிறதான் அவருடைய கணக்கு போலும் அப்படிங்கறதுதான். அப்ப நம்ம அந்த உச்சத்தை அடைவது அப்படிங்கிறப்போ அது 12ல இருந்து 20 வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அப்பதான் நிறைய நம்மளால உதவி பண்ண முடியிற ஒரு ஸ்டேஜ் அது. அதைத்தான் சொல்கிறார். அப்ப ஒவ்வொரு அந்த அடுத்தடுத்த நிலை வருகிறது. அந்த நிலை வருகிறதை உணர்ந்து கொண்டு நாம் எதேனும் நாம் இந்த உலகத்திற்கு செய்து விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துகின்ற நிலையாமையை பத்தி தெரிஞ்சுக்கிறது எதுக்காகன்னா உடைய இந்த உடம்புதான் நாளும் அதை கொண்டு நிலைத்ததை தேடி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, அடுத்த பாடல் போவோம். 3வது வரியில 12 ஆண்டினில் மனம்னு வந்திருக்கலாமா? அது ஆமா, அந்த காலத்துல 12 ஆண்டுல பெண்களுக்கு 12 ஆண்டுல பணம் முடித்தல் அப்படிங்கிறது உண்டு. துறையில சொல்ற பொழுது ஆடவர்களுக்கு 12 ஆண்டுல அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப 12 ஆண்டுல மனம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மனம் அப்படிங்கிற
செயலுக்கு தகுதி உடையவர்கள் ஆகிறார்கள். ஒரு மெச்சூரிட்டி வருது. 12 ஆண்டுலயே அந்த தன்மை வந்து விடுகிறது. திருமணத்தை தான் கட்டிருக்கோம். திருமணம் தான். சரி சரி. வணக்கம் அம்மா. வணக்கம். சிற்றம்பலம். பாடல் எண் 163. பகலும் இரவும் போல பிறப்பு இறப்பு இடிஞ்சில் இருக்க விளக்கெறி கொண்டால் முடிஞ்ச தரியார் முழங்குவார் மூடர் விடிஞ்சு இருளாவது அறியா உலகம் படிஞ்சு கிடந்து பதைக்கின்றவாறே. ஒளிப்புரை. அகல் இருப்பினும் இருளை ஓட்டிய பொருள்களை விளக்கின்ற சுடரை அணைத்து விட்டால் அவ்வழக்குக்கு உள்ள வாழ்நாள் முடிந்ததாம். அது போல்வதே உடம்பின் வாழ்நாளும். அதாவது உயிர் உள்ள அளவே வாழ்வும் அது நீங்கிய பொழுதே கேடு உடம்பிற்கு உளவாகும். இதனை அறியாமல் உடம்பையே பொருளாக கருதி அறிவில்லாதவர்கள் ஆரவாரிப்பார். பொழுதும் விடிந்து இருளில் கிடத்தலோடு ஒப்ப வழியறியாது தடுமாறும் குருடரை போல் மேல் சொல்லிய உடம்பின் இயல்பு கண்கூடாக விளங்கி நிற்கவும் உலகம் அதனை அறியாது. உடம்பை பற்றில் அழுந்தி கிடந்து அதற்கு மேற்குறித்த நிலை வரும்போது துயரறுதல் இறங்கத்தக்கது. சிவாய நம. துயர் அறுதல் இல்ல, துயர் உறுதல் இறங்கத்தக்கது. இப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி சிந்தித்து அதுதான் இருக்கின்ற போதே நம்ம கொஞ்சம் அதை வைத்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்னு கொஞ்சம் சிந்திக்கணும். அதுக்கப்புறம் துயர் அடைகின்ற பொழுது என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் நம்ம அதை வைத்துக் கொண்டு ஒண்ணும் செய்ய முடியாது. அது பொருளற்றதாகிவிடும். அதுதான் இறங்கத்தக்கதுங்கிற கருத்துல சொல்றேன். விடிஞ்சும் இருளாம். யாருக்கு? இந்த உடம்பினுடைய தன்மையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு. எவ்வளவு நல்ல சூரியன் வந்தாச்சுன்னா கூட கண்ணில்லாதவர்களுக்கு இருள் தான். கண்ணில்லாதவர்களுக்கு விடிந்தாலும் இருள் தான். அது போலதான் அறிவில்லாதவர்களுக்கு இந்த உடம்பு இருக்கிறதுனாலயும் இந்த உடம்பு போனதுனாலயும் ஒரு பெரிய இதுவே கிடையாது. அது உடம்பு கிடைத்திருக்கிறதே என்று நல்ல ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைத்திருக்கிறதுங்கிறத அவங்க புரிஞ்சுட்டாங்களான்னா அதை புரியல அவங்களுக்கு. அததான் சொல்றேன். விடிஞ்சு இருளாவது அறியா உலகம். இந்த உடம்புதான் நமக்கு இவ்வளவு ஒரு சிறப்பை தருகிறது அப்படிங்கிறது புரிந்து கொள்ளாத அறிவில்லாதவர்கள் அப்படிங்கிறத அவர்களை முன்வைத்துத்தான் இத சொல்றார். அவர்களுக்கு சொல்லுகிற போது இந்த உடம்பு போயிருச்சு, இந்த உடம்புக்குள்ள உள்ள உயிர் இந்த இடத்துல இல்ல, உயிரோடுக்கு உடம்புக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னா இந்த உடம்புனால ஏதாவது பயனானா ஒண்ணும் கிடையாது. அதுக்கு சொல்றார், விளக்கு எரிகிறது, இடிஞ்சல் இருக்கு, அதுக்குள்ள இருந்த எண்ணெயோ திரியோ இல்ல, இப்ப அது எரிவது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அதனால என்ன பயன்? ஒண்ணுமே இல்ல. இடிஞ்சல் இருக்க விளக்கு எரி கொண்டால் முடிஞ்சது அறியார் முழங்குவார் மூடர். ஐயோ அது எண்ணெயே காலியா போச்சு, தெரியும் இல்ல, அதனால எரியல அப்படிங்கறது தெரியாம ஐயோ இந்த விளக்கு இருக்குது ஏன் எரிய மாட்டேங்குதுன்னு முழங்கிட்டு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது போல இந்த உடம்பை கொண்டு ஏதேனும் செய்ய வேண்டும் என்றால் அதுல ஏதோ உயிர் இருக்கிறப்பதான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் அந்த உடம்ப வச்சுட்டு ஐயோ இந்த உடம்பு ஒண்ணும் செய்யாம கிடக்குதுன்னா கிடக்கும், அவ்வளவுதான். இதை அறியாத உலகம் எப்படிப்பட்டதுன்னா விடிந்தும் இருள் உடைய கண்ணில்லாத குருடர்கள் போன்றது என்பதை காட்டிவிட்டு அப்படி உள்ள அந்த உயிர்கள் படிஞ்சு கிடந்து பதைக்கின்றவரை இப்ப உடம்பு இருக்கிறப்ப உடம்பு நன்றாக இருக்கின்ற பொழுது அதை பற்றி சிந்திக்காதவர்கள் அந்த உடம்பு அதுக்கப்புறம் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னா
அப்ப என்ன பண்றது, ஒண்ணும் செய்ய முடியாது என்பதையும் இந்த இடத்துல யாக்கை நிலையாமைய சொல்றார். யாக்கை நிலையாமைங்கிறது இந்த இடத்துல யாக்கை போய் விடுவதை பத்தி சொல்லல, யாக்கையினால் எதுவும் செய்ய முடியாத நிலை வருவதை சொல்றார். அதையும் புரிஞ்சுக்கணும். இறந்து போவதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாலேயே உடம்பு இருந்தும் அந்த உடம்பினால் நம்ம ஒரு பெரிய இதையும் செய்ய முடியவில்லை என்ற ஒரு நிலை வந்தால் அப்ப நம்ம துயரப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உடம்பு நன்றாக இருக்கின்ற பொழுதே செய்வான். அதை படிஞ்சு கிடந்து பதைக்கின்ற மாதிரி, அதுக்கப்புறம் அது அந்த உடம்போட படிந்து ராமநாதனம்மா அம்மா பேசும்போது. சரி, இப்ப வாசிங்க அடுத்த பாடலை சொல்லுங்க. பாடல் எண் 164. மடல் விரி கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவமும் தொழாமல் படர்ந்து ஏலாம் நரகிற் கிடப்பர் குடற்படர் வெந்தமர் கூப்பிடுமாறே. பொழிப்புரை. விடிந்தும் இருளாவது போல பெரிதும் அறியாமையில் கிடப்பவர் சிவபெருமான் படைத்த உடம்பும் உயிரும் கூடி வாழும் காலத்தில் அவன் படைத்த குறிப்பின்படி அவனது திருமேனியை வழிபடாமல் வேறு பலவற்றையே செய்திருந்து அவை பிரியும் காலத்தில் அச்சத்தால் குடர் குழம்பும்படி யமதூதரை வந்து இறைந்து அழைத்து பிடித்து செல்லும் வழியிலே மிக துயரத்துடன் சென்று ஏலாம் சொல்லப்படும் நரகங்களில் அழுந்துவார். சிவாய நம. சிற்றம்பலம். சென்ற பாடல்ல சொன்ன அந்த விடிந்தும் இருளே அப்படிங்கிற மாதிரி இருக்கின்றவர்களைத்தான் இங்க காட்டுகின்றார். அவர்களுக்கு உடம்பு இருந்தும் பயனில்லை. ஏன்னா காரணம் என்னன்னா அந்த உடம்பினால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே இருப்பவர்கள். அப்ப உடம்பு இருக்கின்ற போது அதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கணும். அந்த நன்றியை நான் உடம்பு நல்லா இருக்கிறப்பதான் தெரிவிக்க முடியும். மடல் வெறி கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல்னு சொல்றப்பயே தொழ வேண்டும்ங்கிற கருத்து சேர்ந்து வருது. உடலும் உயிரும் என்ன செய்யணும்னா உருவத்தை தொழ வேண்டும். நமக்கு உருவம் இருக்கிற வரைக்கும் உருவ எம்பெருமானையும் உருவத்தால் வழிபடுதல் அப்படிங்கிறது அவசியம். அதான் இந்த இடத்துல காமிக்கிற. அப்ப எம்பெருமான் படைத்து கொடுத்தது தானே இந்த உடம்பு, இந்த உயிருக்காக. இது அந்த உருவத்தை வழிபடுவதற்காக. அப்படி வழிபடவில்லை என்றால் இடர் படர்ந்து ஏழாம் நரகில் கிடப்பர் குடற்பட வெந்து அமர் கூப்பிடுமாறே. அமர் கூப்பிடுமாறேங்கிறது இந்த இடத்துல யமன் தான். யமன் வந்து கூப்பிடுறான். அப்படி கூப்பிடுறப்போ அப்படி வயிற்றுக்குள்ள இருந்து உடலே வெளியில வர்ற மாதிரி இருக்குதான். ஐயோ வந்துட்டானே, வந்து கூப்பிடுறானே, நம்ம ஒண்ணும் பண்ண முடியலையே, அப்பவே நம்ம சாமி கும்பிட்டு இருந்திருக்கலாம். இப்ப வந்து கூப்பிடுற நேரத்துல எப்படி நம்ம போய் எப்படி சாமி கும்பிடணும்னு நினைக்க கூட முடியலையே. அதுக்குரிய வகையில நமக்கு உடம்பும் இல்லையே, உடம்பு நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்பதான் வருது. குடற்பட வெந்த அமர் கூப்பிடுமாறே. அப்படி இடர்பட்டு அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறப்ப என்ன ஆகுது, இடர்படுவர் ஏழாம் நரகில் கிடப்பர். அப்படின்னா 7 வகை நரகம் அப்படின்னு ஒரு பக்கம் கருத்து. இன்னொரு கருத்து என்னது அப்படின்னா, 7ஆம் துன்பம் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு பழமொழி சொல்லடை சொல்லுவாங்க. அது என்னது அப்படின்னா, அந்த அளவுக்கு நமக்கு முழுக்க நமக்கு மாறுபட்ட வகையில அங்க நம்மளுடைய எண்ணத்திற்கு மாறுபட்ட வகையில அங்க பல நிகழ்வுகளும் பொருள்களும் இருக்குமா. அதனால் வருகின்ற துன்பம் அது 7ஆம் துன்பம் அப்படிம்பாங்க. 7 வகையான துன்பம் அப்படின்னு சொல்லுவது உண்டு. 7ஆம் துன்பம்னாலே நமக்கு முழுவதும் மாறுபட்ட வகையில இருக்கின்ற தன்மையினால் பொருளினால் வருகின்ற துன்பம். அதை 7ஆம் துன்பம்னு சொல்றது. இத அந்த இடத்துல இங்கே இடர் படர்ந்து 7ஆம் நரகில் கிடப்பர் அப்படிங்கிற வகையில 7 வகை நரகத்துல அவங்க கடந்து துன்புறுவர் அப்படிங்கிறத சொல்ற.
அப்ப உடம்பு இருக்கின்ற பொழுது அதை பற்றி பெரிதாக கவலைப்படாமல் அந்த உடம்பினுடைய பயனையும் சிந்திக்காமல் இருப்பவர்களுக்கு என்ன ஆகும், என்ன கிடைக்குங்கிறதான் இந்த பாடல்ல நமக்கு சொல்லி இருக்கிறார் இல்லையா? அதை வைத்துக் கொண்டு எதையோ செஞ்சிருக்காங்களே தவிர அது நன்றியோடு எம்பெருமான ஒரு தடவை கூட நினைக்கல. அப்ப உயிர் பிரிகின்ற காலத்துனா எம்மன் வருகின்ற காலத்து அப்ப அச்சம் தான் வரும். அச்சம் வருகிற போது அப்படியே வயிற்றுக்குள்ள இருந்து என்னவோ பண்ணும். அதத்தான் சொல்றேன், குடற்பட வந்து நிற்கின்ற அந்த நிலை. அப்ப அவர்களுக்கு சொல்ல கிடைக்க போவது என்னதுன்னா ஏழு வகை துன்பம். அது 7ஆம் துன்பம் அப்படின்னு சொல்லுவது. 7ஆம் நரகில் கிடப்பருங்கிற வார்த்தையாக இங்கே திருமூலர் நமக்கு அதனை சொல்லி இருக்கின்றார். அதுக்கு நிறைய பெயரெல்லாம் கூட கொடுத்திருக்கிறாங்க. நரகத்துக்கு அவ்வளவு பெரிய பெயர்கள். அது இன்னும் நரகம், நரகம், ராஜராஜ நரகம், இப்படி நிறைய வகையெல்லாம் வேற இருக்குதான். அந்த நரகத்தினுடைய தன்மைகள் பற்றி காட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம போய் பார்த்தா தானே தெரியும். இப்ப இப்படி தெரியும், போயிட்டு வந்திருக்கோம்னாலும் அப்ப உள்ள அனுபவம் இப்ப தெரியல. சாமி எல்லாத்தையும் மறைச்சிட்டாரு. ஒரு வகையில நல்லதுதான் மறைச்சு வச்சது. ஆனா எபெருமானை நினைக்க வேண்டும் அப்படிங்கறதா இந்த பாடல் படி நமக்கு சொல்லப்படுகின்ற குறிப்பு. கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலும் நமக்கு போதும். இந்த மாதிரி ஒரு உடம்ப நம்மளா பண்ணிக்க முடியுமா? இருக்கிற உடம்ப பத்திரமா வச்சுக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. உள்ள இருக்க நரம்புகளும் அந்த எலும்புகளும் இன்னும் ஒண்ணு என்னென்னவோ இதெல்லாம் ஒழுங்கா பத்திரமா வச்சுக்கிறதே நமக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. இதை செய்ய முடியுமா நம்மளால? அப்படி செய்து கொடுத்திருக்கிறான் இறைவன் நமக்கு அப்படின்னா எவ்வளவு நம்ம அதை நினைச்சு பார்க்கணும். அததான் இந்த பாடல்ல நமக்கு திருமூலர் நடத்துகின்றார். அடுத்த பாடல். வணக்கம்மா. வணக்கம். 165வது பாடல். குடையும் குதிரையும் கொற்றவாளும் கொண்டு இடையும் அக்காலம் இருந்து நடுவே புடையும் மனிதரார் போகும் அப்போதே அடையும் இடம்பலம் ஆருயிராமே. பொழிப்புரை. வாழ்நாளில் இடையாய காலத்தில் அமைச்சர் முதலிய மாந்தர் புடைசூழ நடுவே வெண் கொற்ற குடையும் பட்டத்து குதிரையும் வெற்றி வாழும் கொண்டு வீற்றிருந்து அவர்களை விட்டு போகும் கடைமுறை காலத்தில் உயிர் சென்று அடையும் இடமே அதற்கு வலிமையை தருவது. திருச்சிற்றம்பலம். என்ன வலிமையை தருவது அப்படிங்கறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னதுன்னா சிந்தித்தல் அப்படிங்கறதான் இந்த அர்த்தத்தையும் போன பாடல்ல சொன்ன போல இதையும் சிந்தித்தல் தான் கொடுக்கிற. எல்லாருக்குமே இருக்கிறப்ப வரைக்கும் அருமை தெரியாது, போன பிறகுதான் அருமை தெரியும். அததான் இந்த இடத்துல நமக்கு உணர்த்துற. போகும் அப்போதே அடையும் வலிமை. வளம் அப்படின்னா வலிமை. இந்த ஆருயிருக்கு வலிமை அடைகின்ற இடம் எது அப்படின்னு சொன்னா இந்த மனித பிறவி நமக்கு இந்த மனித உடம்பு நம்மை விட்டு போகின்ற போதுதான். இந்த உடம்பு நம்ம விட்டு போறப்பதான் அருமை தெரியும், அது வரைக்கும் தெரியல. அப்ப அந்த ஆருயிருக்கு சிந்தித்தல் அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையுடையதாக அந்த கடைசி நேரத்துலதான் நமக்கு தெரிய வருகிறது அப்படிங்கறத இந்த இடத்துல உணர்த்துற. அது யாராக இருந்தாலும் ராஜா ஒரு பெரிய ராஜாவா இருக்கிறாருன்னா அவர் சின்ன பையனா இருக்கிறப்ப ரொம்ப பெரிய கொற்ற கொடையோடைய போக போறாரு இல்ல. அவர் நடுக்காலத்துலதான் அந்த மாதிரி. அப்ப குடையும் குதிரையும் கொற்றவாளும் கொண்டு அங்க இடையும் அக்காலம் இருந்து நடுவே புடையும் மனிதரார். அப்ப நிறைய மக்களும் இருந்த அந்த காலம் அப்படிங்கிறது நடுக்காலம். அந்த நடுக்காலத்துல அவ்வளவு பெரிதாக இருக்கின்ற போது நினைக்கணுங்கிறாரு. கடைசியில நீ போகிறப்ப இந்த எதுவும் கிடையாதுங்கிறத நீ நினைத்து பார்ப்பாயானால் இடைக்காலத்திலேயே நீ அதனை கொண்டு சிந்திப்பாய், அதை கொண்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சிந்திப்பாய். உண்மையிலேயே அந்த கடைசி நேரத்துலதான் மனித உடம்பினுடைய அருமை புரிய வரும். அதை சொல்லுகின்ற பொழுது அப்போதே போகும் அப்போதே அடையும் இடம் ஆருயிருக்கு வலிமையதாமே, வளமாமே. வளமாமனே வலிமையாமே. ஆருயிருக்கு அந்த போற நேரம் தான் அவ்வளவு வலிமை உயிர் உடம்பின் வலிமை புரிகிறது.
அப்படிங்கறத இந்த பாடலின்படி நமக்கு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவருக்கும் போறப்பதான் அதனுடைய வலிமை புரிகிறது, இருக்கிற வரைக்கும் தெரியாது என்பதை சொல்றோம். அடுத்த பாடல் 166வது பாடல். காக்கை கவரிலன் கண்டார் பழிக்கிழன் பாற்றுளி பேய்கிழன் வல்லோர் பழிச்சிழன் தோற்பையுள் நின்று தொழிலற செய்துட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. தோற்பை போன்றது பொழிப்புரை. தோற்பை போன்றதாகிய இவ்வுடம்புள் இருந்து பல தொழில்களையும் செய்து இதனை உண்பிக்கின்ற கூத்தனாகிய உயிர் புறப்பட்டு போன பின் வெறும் கூடு போல்வதாகிய இவ்வுடம்பினை பிறர் வாழாதே புறத்தில் எரிந்தமையால் காக்கைகள் கொத்தி தின்னலும் கண்ணில் கண்டவர் அருவருத்து இழந்து பேசுதலும் நிகழ்ந்தால் அதனால் இகழப்படுவதுதான் யாது? சுற்றத்தார் ஈமக்கடனை நன்கு முடித்து பால் தெளித்து அடக்கம் பண்ண பலரும் புகழ்ந்து போற்றினாலும் அதனால் பெறப்படுவதுதான் யாது? திருச்சிற்றம்பலம். ரொம்ப சந்தோஷமா ஒரு வார்த்தையை வச்சு விட்டார். என்னன்னா, இந்த உடம்ப விட்டு உயிர் போனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரிய போறது இல்லை. அதனால எந்த பயனும் இல்லை. ஏன் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. இந்த உடம்பை விட்டு இந்த கூட்டை விட்டு இந்த பறவை பறந்து போயிருச்சுன்னா அப்புறம் இந்த கூட்டுக்கு என்ன நடந்தா என்னாச்சு? கூட்டை விட்டு பறவை பறந்து போயிருச்சு, பறந்து அது எங்கேயோ போயாச்சு. போன பிறகு இந்த கூடு என்ன அது பறவைக்கு எந்த கவலையும் கிடையாது. அதுபோல இந்த உயிர் நம்ம இருக்கிறோமானா அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருமே இல்ல நம்ம போன பிறகு என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, இப்படி ஆகுமோ, அப்படி ஆகுமோ, என்னென்னலாம் நம்ம நினைக்கிறோம். ஏதோ நம்மதான் எல்லாத்தையும் தாங்குற மாதிரி வேற நினைப்போம். அதை இந்த இடத்துல நமக்கு உணர்த்துகின்றார், புலப்படுத்துகின்றார். காக்கையோ நரியோ எனத்தையோ ஏதோ ஒண்ணு இந்த உடம்ப எடுத்துட்டு போய் சாப்பிட்டாதான் என்ன, இல்ல அத பாக்குறவங்க எல்லாம் இகழ்ந்து பேசினாதான் என்ன? பழிக்கல்னா இகழ்ந்து பேசுதல், பழிச்சல்னா நம்ம நல்லா புகழ்ந்து பேசுதல். இகழ்ந்து பேசினா என்ன, புகழ்ந்து பேசினா என்ன? காக்கையோ ஏதோ ஒண்ணு பிடிச்சு தின்னுட்டு போனா என்ன, இல்ல பாலெல்லாம் ஊத்தி நல்லபடியா அடக்கம் பண்ணி எல்லாம் பண்ணா என்ன? ஏதாவது இந்த உயிருக்கு தெரிய போகிறதானா? இல்ல. உடம்போட இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் தெரிய போகுது. அதுக்கப்புறம் ஒண்ணும் தெரியாது. அந்த கூட்டம் புறப்பட்டு போன பிறகு இந்த கூட்டம் என்ன பண்ணா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்றாரு. இந்த கூத்தன் இருக்கின்ற பொழுதுதான் இந்த கூட்டுக்கு மதிப்பு. கூத்தன் இந்த விட்டு போயாச்சுன்னா இந்த கூட்டுக்கு என்ன பண்ணாலும் அது நமக்கு அந்த கூத்தனுக்கு தெரிய போறதும் இல்லை. அந்த கூத்தனுக்கு அதனால் எந்த ஒரு பெரிய பயனும் இல்லை. அதை இந்த இடத்துல உணர்த்துகின்றார். உடம்பு உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் தான் உடம்பு நமக்கு பயன். அதே போல உடம்போடு இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த உடம்பை கொண்டு நம்ம நல்லதும் செய்ய முடியும். ஆக இதை ரெண்டையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் யாக்கை நிலையாமை பற்றி அவர் எடுத்து சொன்னதனுடைய நோக்கம். ரெண்டு கருத்தும் தான். உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உயிருக்கு ஏதேனும் பயன் இல்லையா? உயிரினுடைய பயனுமே உடம்பை கொண்டுதான். உடம்பு இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. அதே சமயம் இந்த உடம்பும் இந்த உயிர் இருந்தால்தான் தவிர அதுக்கப்புறம் இதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது அப்படிங்கிற அந்த ரெண்டு கருத்தையும் காட்டி, இது இருக்கின்ற ரெண்டும் இணைந்து இருக்கின்ற பொழுதே நாம் இந்த உயிரினுடைய உய்திக்கு வேண்டியவற்றை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை இந்த 25 பாடல்கள்ல நமக்கு திருமூலர் வலியுறுத்தி விட்டார். இதுக்கு மேல சொல்ல முடியாது. எவ்வளவு விஷயங்களை திருப்பி சொன்னதே திருப்பி சொன்ன மாதிரி இருக்கும். அது எல்லாமே காரணம். அதை அப்படிலாம் காட்டினதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான். இந்த உடம்பினுடைய அருமையை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கறதையும் காட்டுகின்றார். இந்த உடம்பு போன பிறகு நம்ம எதுவும் செய்ய முடியாது, எந்த பயனும் இல்லை. உடம்பு இருக்கின்ற பொழுதே எல்லாவற்றையும் தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அதே சமயம் இந்த உடம்பே பெரிது என்று இந்த உடம்புக்கு வருவதை போய் அவ்வளவு பெருசா வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். அது எந்நேரம்னாலும் அழிந்து போகும்.
அதனால அது பெரிது என்று இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறார். ஆக எது பெரிது, அப்ப கடைசி எதுதான் பெரிது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, நாம் இந்த உடம்போடு கூடி இருக்கின்ற போது செய்கின்ற நல்ல காரியங்கள் பிறருக்கு நாம் உதவியாக இருத்தலே பெரிது. அதுதான் நாம் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு இந்த உடம்பை கொண்டு பயனுடையவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பெரிது. அதை உணரணுங்கிறது தான் இந்த 25 பாடல்களின் வழி நமக்கு திருமூலர் உணர்த்தியமை. இப்ப அடுத்ததாக செல்வம் நிலையாமை பற்றிய கருத்துக்கு செல்லலாம். யாக்கை நிலையாமை அப்படிங்கறது திருப்பி திருப்பி சொல்லிட்டார், பல வகையில எடுத்து சொல்லிட்டார். இது இந்த நிலையிலேயாவது இப்பயாவது நம்ம கட்டாயம் கொஞ்சம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடம்பை பேணவும் வேண்டும், அந்த உடம்பை கொண்டு மற்றவர்களுக்கும் உதவியாக இருத்தல் வேண்டும். இந்த பிறவியினுடைய பயனை நம்ம கொஞ்சமாவது உணர்ந்து அதை போற்ற வேண்டும் அப்படிங்கிறதுதான். இப்ப அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்த தலைப்புக்கு போகலாம். இந்த தலைப்புல ஏதாவது கேட்கணுமா? அடுத்த தலைப்புக்கு போகலாமா? அடுத்தது போகலாமா? செல்வம். சரி, அடுத்த செல்வம் நிலையாமை. உடம்பு நிலையாமைய முதல்ல வலியுறுத்திட்டார் திருமூலர். முதல்ல அதைத்தான் வலியுறுத்துற. செல்வம் நிலையாமை கூட 2வது தான் சொல்ற. அப்ப அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறது உடம்பினுடைய நிலையாமையை தான். என்னமோ நம்ம இந்த உடம்போட காலகாலத்துக்கு இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம கிட்ட இருக்கு. மற்றதெல்லாம் நம்ம விட்டு போகும், ஆனா நம்ம இந்த உடம்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு. ஆக இந்த அந்த உடம்பினுடைய நிலையாமையை சொன்ன திருமூலர் இப்போ செல்வம் இல்லையா, அந்த உடம்பை கொண்டு ஈட்டிய செல்வம், அதோடு இயைபுடையதுதான் செல்வம். உடம்பு இல்லாமல் செல்வம் வராது. உடம்பை கொண்டுதான் நாம செல்வத்தை ஈட்டுகின்றோம். இந்த உடம்பை கொண்டுதான் செல்வத்தினுடைய பயனையும் அடைகின்றோம் இல்லையா. உடம்பு இல்லாம செல்வம் இருந்தும் பயன் இல்லையே. அப்ப இந்த செல்வத்தின் பயன் உடம்பினால் தான். அதான் முதல்ல உடம்ப சொன்னார். இப்ப அந்த உடம்புக்கும் உயிருக்கும் மிகவும் இயைபுடையதாக இருக்கின்ற செல்வத்தை காட்டுகின்ற அந்த செல்வமும் எப்பனாலும் நம்ம விட்டு போகுங்கிறத நம்ம கொஞ்சம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு போய் மயங்கி விடக்கூடாது. ஒன்று செல்வத்துக்கு மயங்கிடக்கூடாது, இன்னொன்னு கிடைத்த செல்வத்தை கொண்டு நாம் என்ன செய்யணுமோ அத செயல்பாட்டிலே நல்லபடியாக செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். கிடைச்ச பொருளை நல்லபடியாக நாம் செயல்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும், செல்வத்தை பயன்படுத்த வேண்டும். அதையும் நமக்கு இந்த பகுதியில சொல்லுகின்றார். வாசிக்கலாமா பாடல? வணக்கம் அம்மா. வணக்கம். செல்வம் நிலையாமை. திருச்சிற்றம்பலம். அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம் தெருளும் உயிரோடும் செல்வனை சேரின் மருளும் பிணையவன் மாதவம் அன்றே. பொழிப்புரை. குடிகளிடத்து இரக்கம் கொள்ளும் நல்ல அரசனாயினும் யானை தேர் முதலிய படைகளையும் செல்வத்தையும் பகை அரசர் கொள்ள அவை அவர்பார் செல்வதற்கு முன்னே வாழ்நாள் உள்ள பொழுதே சிவபெருமானை அடைவானாயின் துன்பம் இலனாவன். இல்லையேல் அவற்றை அவர் கொண்ட பின்னர் துன்ப கடலில் வீழ்ந்து கரை காண மாட்டாது அலமருவன். அவன் செய்த அறம் தன் வாழ்நாள் முழுதும் அரசனேயாய் வாழ்வதற்கு ஏற்ற பேரறம் என்பது ஒரு தலையன்றாகலின் அன்று ஆகல். அவர் சொல்ல வர்றதே, பெரிய அரசராக இருந்தாலும் அவருடைய காலம் வரைக்கும் அது கூடவே இருக்கும்னு சொல்ல முடியாது. அவர் அரசராகவே இருப்பார்னு சொல்ல முடியாது. அவர் செய்த அறம் கூட பேரறம் அல்ல, அது பேரறமாக இருக்கும்ங்கிறது ஒரு தலை அல்ல. இது விதிவழி வருவது, அந்த விதிவழி அது போகலாம் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் உணர்த்துகின்றார். இந்த பாடலின் வழி அதைத்தான் சொல்ற. அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன் அருளும்.
அப்ப மத்தவங்க யாராவது மத்த பகையரசர் வந்து அதனை எடுத்து செல்வதற்கு முன்னால் அருளிய இறைவனை நினைக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற கருத்து. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானவைதான். அரசனே ஆயினும் அப்படிங்கறதா. ஏன்னா செல்வம்னு ஏன் காட்டினா, செல்வம் நிலையாமைய சொல்றப்ப அரசன் ஏன் சொல்றாருன்னா, இருக்கிறதுலே நிறைய செல்வம் உடையவர் யாருன்னா அரசன் தானே. அதே வகையிலே இந்த இடத்துல காட்டுகின்ற ஒரு அரசனுடைய கடமை அப்படின்னு பார்க்கிற போது, அந்த அரசன் தானும் அந்த செல்வத்தை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும், மக்களும் அதனை சிறப்பாக பயன்படுத்தும்படி செய்ய வேண்டும். இதுதான் ஒரு அரசனுக்கு அழகு. இத திருமூலர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, பின்னாடியே பல இடங்களிலே வருகிறது. அரசாட்சி முறை அப்படின்னு ஒரு பகுதியே காட்டுறாரு. அதோட கோயில் திறம் அதெல்லாம் பத்தி சொல்லுகிற போது, ஒரு ஒரு ராஜாவா இருக்கிறவர் அந்த நாட்டுல கோவில அமைக்க வேண்டும். அந்த கோவில் அமைத்து கட்டுவித்து அதுல சிறப்பாக பூஜைகள் எல்லாம் நடைபெறும்படியாக செய்ய வேண்டும். இச்செல்வத்தை அதற்கு பயன்படுத்த வேண்டும். ஏன்னா செல்வர் பெரிய செல்வர் ராஜாதான். அந்த ராஜாவினுடைய கடமை தான் மட்டும் அதை அனுபவிக்காம எல்லா மக்களுக்கும் அது உதவணுங்கிற மாதிரி மற்றவர்களுக்கும் அந்த செல்வத்தின் அருமை சென்று சேர வேண்டும் என்று கோவில் கட்டுவித்து அதுல பூஜைகள் நடைபெற செய்ய வேண்டும். இத மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல சேக்கிழார் ரொம்ப அழகாவே காட்டியிருப்பார். சேரணன் பெருமாள் நாயனாருடைய புராணத்திலையும் காட்டியிருப்பார். அவங்கெல்லாம் அந்த மாதிரி ராஜாவா இருந்தாலும் அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னா, தான் மட்டும் அந்த செல்வத்தை அனுபவிக்கணும்னு இல்லாமல் நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் அந்த செல்வம் என்பது நல்ல ஒரு புண்ணியத்தை ஈட்ட வேண்டும் அப்படிங்கிற வகையில கோவில்களை கட்ட வேண்டும். இருக்கிற கோவில்ல பூஜை எல்லாம் சிறப்பா நடக்கணும் அப்படிங்கறத செய்தார்கள். மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல இது ரொம்பவே காட்டியிருப்பார். அப்படி அத பத்தி திருமூலர் சொல்லுகிற போது, அப்படி அந்த ராஜா கோவில்ல பூஜை எல்லாம் சரியா நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்றாலோ, பூஜை எல்லாம் சரியாம நடக்காமல் அந்த கோவில் இருக்குமானாலோ, அங்க அந்த நாட்டுல எப்படி இருக்கும்னா, ஆற்றரு நோய் மிக்கு அவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வலி குன்றுவர் அப்படின்னே காட்டியிருக்கார். அந்த நாட்டுல மழை இருக்காது, நோய் மிக்க வந்துரும், பகையரசர் போருக்கு வந்தா இவங்க தோத்துதான் போவாங்க அப்படிங்கிற மாதிரியே அந்த கருத்தை எழுதி இருக்கிறார். முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னவர்க்கு தீங்குள்ள வாரி வளம் குன்றும் கண்ணம் களவு மிகுத்திடும் காசினியில் களவு மிகுத்திடும் என் அருள் நந்தி எடுத்துரைத்தானே என்று திருமூலர் அதை சொல்றார். இந்த மாதிரி உபதேசம் செய்கின்ற பொழுது, ஒரு நாட்டிலே ஒரு மன்னனானவன் கோவில் பூஜைகளை சிறப்பாக நடைபெற செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்ற. அப்ப ஒரு அரசன் செல்வம் நிறைய உடையவன் அந்த செல்வத்தை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும், எல்லாருக்குமாக பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த செல்வம் நிலையாமை என்ற இந்த பகுதியிலையும் நமக்கு காட்டி இருக்கிறார். அதனால அரசன் அவன் நல்லா அறம் செஞ்சிருப்பான். அந்த அறம் செய்திருந்தாலும் அது பேரறமாக இல்லை என்றால் அது அவன் காலத்திலேயே அது அவனை விட்டு சென்றுவிடும். எது பேரறம்? அந்த அரசன் எல்லோருக்கும் உதவும்படியாக, எல்லோருக்கும் புண்ணியம் கிடைக்கும்படியாக கோயில் பூஜைகளை நடைபெற செய்வது, அது பேரறம் அப்படிங்கிற சிவபுண்ணியம் என்ற அந்த கருத்தோடு எடுத்து சொல்ற இந்த பாடல்ல. இயக்குறு திங்கள் இருட்பிழம்பு ஒக்கும் புயக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டா மயக்கர நாடுமின் வானவர் கோனை பெயர் கொண்டல் போல பெருஞ்செல்வமாமே. ஒளிப்புரை. வானத்தில் இயங்குதலை பொருந்திய நிலவு நிலைத்து நில்லாமல் இருட்பிழம்பு போல்வதாகி விடுகின்ற துன்ப நிலையையே உடையது. செல்வம் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. நேற்று அரசனாய் இருந்தவன் இன்று அடியனாயினமை
கண்கூடாக பலராலும் அறியப்பட்டதே. ஆதலின் செல்வச் செருக்கில் ஆழ்தலை விடுத்து புறக்க செல்வத்தினரான தேவர்கட்கும் அச்செல்வத்தை அவர்பால் வைத்தலும் வாங்குதலும் உடைய தலைவனாகிய சிவபெருமானை நினையுங்கள். அவன் தன்னை நினைப்பவர்க்கு கார்காலத்து மேகம் போல பெருஞ்செல்வத்தை ஒழியாமல் தருபவன் ஆகின்றான். சிதம்பரம். ரொம்ப சந்தோஷம். நல்ல காமிச்சிருக்க. சென்ற பாடல்ல ஒரு கருத்து சொல்லணும். தெருளும் உயிரோடும் செல்வனை சேரின், இந்த 3வது அடியில பருளும் பிணை அரண் மாத்தவம் அன்றே அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அவன் செஞ்ச அறமும் ஒண்ணும் பேரறம் அல்லன்னு. எப்பொழுது செல்வனை சேர்ந்தால்தான். யார் செல்வன்? தில்லையில ஆடிட்டு இருக்கிற எம்பெருமானே செல்வன்னு ஞானசம்பந்தர் அழகா காட்டியிருப்பார் இல்லையா? செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே இல்லையா? அந்த செல்வன் யாரு? அந்த எம்பெருமான் தான். எம்பெருமான் தான் செல்வன். மத்த யாரா இருந்தாலும் அவங்கிட்ட உள்ள செல்வத்தை கொஞ்சம் பெற்றவர்கள் தானே தவிர, அந்த செல்வம் அனைத்தும் யாருக்கும் உரிமை உடையதுன்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கு உரிமை உடையது. மற்றவர்கள் எல்லாம் அவனிடத்திலிருந்து பெற்றவர்கள் தான். அதைத்தான் சொல்ற. தெருளும் உயிரோடும் அல்ல தெளிந்த உயிர் அந்த செந்தையோடு செல்வனையும் சேரின். யார் செல்வத்தை உடையவர்களோ அவர்களை சேரின்னா, இங்க செல்வன் யாரு? எம்பெருமான் சிவபெருமான் தான். வேற யாரும் செல்வன் கிடையாது அப்படிங்கிற ஒரு உறுதியோடு அந்த பாடல்ல காட்டி இருக்கிறார். செல்வன் அப்படிங்கிற வார்த்தையாகவே இறைவனை சொல்லி இருக்கிறார். சரி, இப்ப அடுத்த இப்ப உள்ள பாடலுக்கு வருவோம். நமக்கு தெரியும், சந்திரன், வானத்துல இயங்குகின்ற சந்திரன் எக்குறு திங்கள் இருட்பிளம்பு ஒக்கும். ஒரு நாளைக்கு அது இருளாகவும் நிக்குது. நல்ல நேற்று பௌர்ணமியா, நல்ல பௌர்ணமிக்கு நல்ல வெளிச்சமா இருந்த அதே நிலவு ஒரு 15 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது அப்படியே இருட்பிளம்பாக நிக்குது. அது போன்றதுதான் இந்த செல்வமும். இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு நாளைக்கு இல்லாமலும் போகும். துயக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டாம். மயக்கர நாடுமின் வானவர் கோனை. அதனால இந்த செல்வம் இருக்கின்ற பொழுதே கொஞ்சம் கூட சந்தேகம் எல்லாம் இல்லாமல் இப்படி நம்ம செலவழிச்சோம்னா இது நமக்கு கிடைக்குமா, கிடைக்காதா, இது உண்மையிலேயே பயன் தருமா, நம்ம வாட்டி இப்ப அவ்வளோத்தையும் செலவழிச்சிட்டோம்னா அப்புறம் பின்னால என்ன பண்றது, இப்படி எல்லாம் யோசிக்காம மயக்கார வானவர் கோனை நாடுமின். இந்த செல்வத்தை கொண்டு எம்பெருமானை நாடுமின். அப்படி நாடினால் அது கார்காலத்தை மேகம் போல அவ்வளவு மழையை கொண்டு வந்து கொட்டும், அவ்வளவு பெருஞ்செல்வத்தை கொண்டு வந்து கொட்டும் அப்படிங்கிறார். இப்ப கோடை காலத்து மேகத்தை நம்ப முடியாது. இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா அந்த மேகம் அப்படி கூடி வந்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா கலைஞ்சு போயிரும். அதே போல இடி இடிக்கும், மின்னெல்லாம் மின்னும். ஆனா மழை ஒரு சொட்டு கூட இருக்காது சில நேரத்துல பார்த்தா. ஆனா கார்காலத்துல அப்படி கிடையாது. கார்காலத்துல உள்ள மேகம் வந்து கூடுச்சுன்னா கட்டாயம் கொட்டிடும், அப்படி ஒரு மழையை பெஞ்சிடும். அது போல நீங்க எம்பெருமானுக்கு இந்த செல்வத்தை எல்லாம் செலவழித்தீர்கள் என்றால் அது நிச்சயமாக மழையாக வந்து கொட்டும், அப்படியே பெருமழையாக கொட்டும் என்பதைத்தான் இந்த பெருஞ்செல்வத்தை தருவான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு காட்டுகின்றார். வானவர் கோன், அது அந்த சொர்க்கத்துக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் இவன் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புரிஞ்சதுன்னா நிச்சயமா அவனுக்கு செலவழிக்கிறது அவன் கொண்டு தருவான் அப்படிங்கறத நம்ம ஒரு பக்கம் புரிந்து கொள்ள முடியும். ஆக இப்ப காலம் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல சிந்திக்க வைக்கின்ற. காலம் அப்படிங்கறத நமக்கு வந்து ஆகுள் போகுள் அப்படி எல்லாம் நம்ம திருக்குறள்ல படிச்சிருக்கோம். ஆகுள்னா நல்ல நமக்கு வந்து செல்வம் சேருகின்ற காலம்னு அர்த்தம். ஊழ் அப்படிங்கிறது வினை அப்படிங்கறதா, அது காலத்தோடு வரும். அப்ப ஆகுள் அப்படிங்கிறது ஆகும் காலம். அப்புறம் போகுள்ங்கிறது நமக்கு கெடுதல் வருகின்ற காலம், நம்ம விட்டு போகின்ற காலம். கெடுங்காலம் வந்தால் கெடுப்பை கதியில், விடுங்காலம் வந்தால் விடுவேன்னு பாடல்கள் எல்லாம் பார்ப்போம். அது மாதிரி அந்த காலம் அப்படிங்கறதுதான்.
அப்ப ஒரு 15 நாள் ஆச்சுன்னா அப்படி இருட்டாகுது. அதே இருட்டு 15 நாள் ஆச்சுன்னா திரும்பி வெளிச்சமாகுது. இந்த மாதிரி ஒரு கால இடைவெளியில ரெண்டும் நடக்கும். அதை நம்ம கொஞ்சம் உணர்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே நல்ல விதமாக செலவழிக்கணும். இப்ப செல்வத்தையே பிடிச்சிட்டு நமக்கு செல்வம் இருக்குதுன்னு செருக்குறவும் வேண்டாம், செல்வம் வேண்டாம்னு சொல்லி செல்வத்தை நம்ம புறக்கணிக்கவும் வேண்டாம். செல்வம் நிலையில்லாதது, அதை போய் எதுக்கு சேர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அதை நம்ம அதற்கு மதிப்பு கொடுக்காமலும் இருக்க வேண்டாம். அதே சமயம் நான் பெரிய செல்வந்தனாக்கும் செருக்குற்று அந்த செல்வத்தை நிலைத்ததுன்னு நினைத்து கொண்டு அதை கொண்டு நம்ம எவ்வளவோ பைசா எதோ பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இதைத்தான் இந்த இடத்துல திருப்பி திருப்பி சொல்ற இந்த 9 பாடல்கள்லயும் சொல்ல வருகின்ற கருத்து அதுதான். செல்வம் என்பது வேணும், அதே சமயம் அதனால் செருக்கு வரக்கூடாது, அதே சமயம் அதற்கு மதிப்பு கொடுக்கணும். மதிப்பு கொடுத்தாலும் அதையே கட்டிட்டு அழக்கூடாது. ரெண்டையும் மாத்தி மாத்தி நமக்கு உணர்த்துகின்றார் இந்த பாடலின் 9 பாடல்களின் வழி திருமூல. அடுத்த பாடல் போலாமா? வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. சிற்றம்பலம். தன்னது சாயை தனக்கு உதவாதுங்கண் பெண்ணது மாடென்றிருப்பார்கள் ஏழைகள் உண்ணுயின்போம் உடல் ஒக்க பிறந்தது கண்ணது கண்ணொளி கண்டு கொள்கிறே. ஒளிப்புரை. தனது நிழல் தம் வெயில் வெப்பத்தை தனித்து கொள்ளுதற்கு உதவாமையால் கண்டு வைத்தும் அறிவிலார் தமது செல்வம் தம் துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு உதவும் என்று ஈர்மாந்திருக்கின்றனர். கருதி உணரா படுகின்ற உயிர் காணப்படும் உடம்போடே ஒன்றாய் பிறந்தது ஆயினும் அதுவே உடம்பில் என்றும் நின்று அதனை காவாது இடையே வந்த செல்வமோ தம்மோடு நிலைத்து நின்று நலம் செய்யும் பொருட்களை காணும் ஆற்றல் உங்கள் கண்ணில் உள்ளது. அதனை கொண்டு நீங்கள் இவற்றை நேரே கண்டு கொள்ளுங்கள். நல்ல காட்டி இருக்கிற நமக்கு உரியதே நமக்கு நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறதே, அப்புறம் இந்த செல்வமா உதவி செய்ய போகிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா. தன்னது சாயை தனக்கு உதவாது இல்லையா? கண்டு என்னது என்மாடு என்று இருப்பர்கள் ஏழைகள். இங்க ஏழைகள் அப்படின்னு சொன்னது அறிவில்லாதவர்கள், சிந்திக்க தெரியாதவர்கள், இதனுடைய நிலையாமையை உணராதவர்கள். அவ்வளவுதான் ஏழைகள் அப்படின்னு அவர் காட்டுவதே யாரு அப்படின்னு சொன்னா இதனுடைய உண்மை நிலையை அறியாதவர்கள். உடம்பினுடைய உண்மை நிலை, செல்வத்தினுடைய உண்மை நிலை, இதை அறிந்து கொள்ளாதவர்கள் எல்லாத்தையும் என்னோடது ஏன் செல்வம் என்று இருப்பார்கள். இது தனக்கு அவங்களுக்கே உதவாது அப்படிங்கிறது புரியல அப்படிங்கறத சொல்றாரு. உயிர் போம் உடல் ஒக்க பிறந்தது. எப்ப இந்த உயிர் இந்த உலகத்துக்கு வருகிறதோ அப்ப இருந்தே உடம்பு கூடவே இருக்கிறது இந்த உடம்பு. ஒக்க பிறந்தது கூடவே அப்படி உடனாக இருப்பது. உடம்ப விட்டு நம்ம ஒரு நாளும் பிரிவதில்லை இந்த உலகத்துல இருக்கிறவரை. அப்ப அப்படி நம்ம விட்டு பிரியாத இந்த உடம்பே கடைசியில விட்டுட்டு போயிருது. ஒரு நாளைக்கு இந்த உடம்பே நிலையில்லாததாக விட்டு போகிறதே. அப்ப அந்த உடம்பை கொண்டு நீ சேர்த்த பிறப்பொருளாகிய செல்வமா உன் கூட வரப்போகுது, உனக்கு உதவ போகிறது, நீ உன்னை போகாம தடுத்து நிறுத்த போகிறது அப்படிங்கறத கண்ணது காணொளி கண்டுகொள்ளீரே அப்படிங்கிறாரு. கண்ணு முன்னாடி தெரியுது, நல்லா பாத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. காணொளினா கண்ணு முன்னாடி தெரியுறது, கண்ணது காணொளி அப்படின்னா கண்ணுக்கு முன்னால தெரியுது அப்படிங்கிறது. இவ்வளவு தெளிவா தெரியுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. இல்ல, அதாவது தன்னது சாயை தனக்கு, சாயைனா நிழல், நம்மளோட நிழல் நமக்கு நிழல் வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்கு உதவுமா? நம்மளோட நிழல் நல்ல நிழல் தான் இருக்குதே, இந்த நிழல்ல நம்ம நின்னுக்கலான்னு நம்ம நிக்க முடியுதா? முடியாதே.
அப்படி நம்மளோட உடம்பினுடைய நம்மளுடைய நிழலே நமக்கு உதவவில்லை என்றால் உடனாக கூடவே இருக்கின்ற நிழல் உதவவில்லை, கூடவே இருக்கின்ற உடம்பு உதவவில்லை. ஆக நம்ம வீடும் நம்ம மாடும் உதவவா போகிறது அப்படிங்கிறத சொல்ற. இத சொல்லுகிற பொழுது கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் ரொம்ப அருமையாக காட்டிய அந்த பாடல் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? வையில் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவேன்னு பகிர்ந்தேன். நொய்யில் ஒரு அரிசியில ஒரு கொஞ்சம் ஒரு சின்னதாவது ஒரு பிளவாவது நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பயன்படுத்துறதுல கொஞ்சமாவது மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்கன்னு தான் சொல்றேன். முழுவதையும் உதவி கொடுத்துக்கோங்கன்னு கூட சொல்லல, பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கும் வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்மின்கள் உங்களுக்கு இங்கன் வெயிலுக்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. இதுதான் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்துல சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடல். நம்மளோட நிழலும் வெயிலுக்கு ஒதுங்குவதற்கு உதவாத, அது போல கையில வைத்திருக்கிற பொருளும் கடைவழிக்கு கடைசி காலத்துக்கு உதவாது என்பதனால் நீங்க இத சேர்த்து வைக்கணுங்கிறதுக்கோ அல்லது இது கட்டாயம் கடைசி காலத்துல நமக்கு இதுதான் உதவும் அப்படின்னும் இருக்க வேண்டாம். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவ்வாறு பகிர்ந்து கொண்டது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதே இந்த இடத்துல சொல்றார். நமக்கு அது புரிந்து கொள்வதற்கு சிரமம் தான். அது எப்படி நம்ம கையில தான் நம்ம கையில 4 இருந்தாலே ஒருத்தரும் உதவ மாட்டாங்க. அதையே எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா யாரு உதவுவா அப்படின்னு நம்மளோட எண்ணம் இருக்கும். ஆனா உண்மை அதுவல்ல. யாரிடமாவது நம்ம கொடுத்தாதான் அந்த கொடுத்த அறம் அங்க உதவும் அப்படிங்கறதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லி வைத்திருக்கிற ஒன்று. ஆக செல்வத்தை ஒருவரே கையில வைத்திருக்க கூடாது, அது பலரிடத்து சென்று வர வேண்டும் என்பதுதான் கருத்து. நம்ம ரொம்ப ஒரு கஞ்சனாக ஒரு லோபியாக சேர்த்து வைக்கிறதுனால நம்மளுக்கும் பயன்படாம நமக்கும் அதை சரியா பயன்படுத்திக்காம மற்றவர்களுக்கும் கொடுக்காமல் இருக்கின்ற இந்த செல்வத்தினால் யாருக்கும் பயன் இல்லாமல் போய் அது கடைசியில அது நம்மளுடைய கடைசி காலத்து துன்பத்திற்கு உதவாமல் போய்விடும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல உணர்த்துகின்றார். அடுத்த பாட்டுக்கு போலாம். ஈட்டிய தேன் பூ மனம் கண்டு ரதமும் கூட்டி கொணர்ந்தொரு கும்பிடை வைத்திடும் ஓட்டி துரத்திட்டது வலியார் குல காட்டி கொடுத்தது கைவிட்டவாறே. சேர்த்ததற்கு பூக்களின் மனங்களை அறிந்து அதன் வழியே பூக்களை அணுகி தேனை சேர்த்து கொணர்ந்து ஒரு மரக்கிளையில் வைக்குமே அன்றி அத்தேனை தாமும் பிறர்க்கும் கொடா. ஆயினும் வலிமையுடைய வேடர் அவ்வுயிர்களை அப்புறப்படுத்தி மீண்டு வர விடாமல் துரத்தி விட்டு தேன் கொள்ள அதை யாரும் செய்ய மாட்டாது. அத்தேனை அவர்களுக்கு உரிதாக்கி தாம் கைவிட்டு செல்வது போன்றதே. தாமும் உண்ணாது பிறர்க்கும் கொடாத செல்வம் ஈட்டி சேமித்து வைப்பது தன்மையும். அழகா காட்டிட்டு இல்லையா? அப்படியே கஞ்சனாக இருக்கின்றவர்களினுடைய தன்மையை இங்க வைத்து காட்டுறார். ஆனா தேனீக்களினுடைய சிறப்பும் இருக்கு இல்லையா? தேனீக்களை நம்ம சிறப்பின்மைன்னு சொல்லிட முடியாது. அவை தனக்கு இல்லாட்டினாலும் மத்தவங்களுக்காக கொடுக்குது அப்படிங்கிற ஒரு வகையிலயும் இருக்கும். நம்ம நிறைய இடங்கள்ல தேனியினுடைய தன்மையை பத்தி படிச்சிருக்கிறோம். ஆனாலும் இங்க திருமூலர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த பூக்கள்ல இருந்து அவ்வளவு சிரமப்பட்டு தேனை அது எடுத்து சேகரித்தாலும் தானும் உண்ணல.
தானும் உண்ணாம அந்த ஒரு மரக்கொம்புல கொண்டு போய் வைத்து விடுகிறது. எட்டாத உயரத்துல கொண்டு போய் வச்சிருது. யாருக்கும் பயன்படாத வண்ணம் அது இருக்குது. ஆனா ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, வலிமை உடையவர் அதனை தீப்பந்தம் வச்சு அதை எரித்து இது தேனியை எல்லாம் ஓட்டி விட்டு ஓட்டி துறந்துட்டு நல்லா துரத்தி விட்டுட்டு அதனை அது அப்படின்னா இந்த இடத்துல தேனை வலியார் கொள்ள அவங்க நல்ல வலிமை உடையவர்கள் அதனை எடுத்துக்கிட்டாங்க. அங்க சரின்னு விட்டுட்டு அது வாட்டு போகுது. காட்டி கொடுத்தது அவ்வளவுதான், கைவிட்டவாறு. என்ன மாதிரி பண்ண முடிஞ்சிச்சா? இதுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. ஒண்ணும் பண்ண முடியாம சரி அவ்வளவுதான் நீங்க வச்சுக்கோங்கிற மாதிரி இது வேற இடத்துக்கு பார்த்து போயிருது. கைவிட்டு போய் விடுகிறது. அது போலதான் நமக்கும் யாருக்கும் எதுக்கும் கொடுக்காம எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இதமானால் ஒருவருக்கும் எட்டாத இடத்துல வச்சோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனாலும் தீயோர்கள் இல்ல துன்பத்தை செய்பவர்கள் இங்க அவற்றை பறித்து கொண்டு நமக்கு அது எந்த வகையிலும் பயன்படாத மாதிரி நமக்கு துன்பத்தை தருவார். அப்ப என்ன பண்ணுவது? ஒண்ணும் செய்ய முடியாத நிலையில் கைவிட்டு இந்த உயிரானது இந்த உடம்பை விட்டு செல்லுகின்ற பொழுது இந்த செல்வம் எதுவும் அங்கே பயனுக்கு வராது. சரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதுதான், போகின்ற நிலைதான் வரும். அங்க அது துணைக்கு எந்த ஒரு உதவியையும் செய்துவிட முடியாது. அதைத்தான் இந்த ஒரு உவமை வைத்து நமக்கு திருமூலர் எடுத்து காட்டி இருக்கின்றார். ஆக கருமிகளாக இல்லாமல் அதனை எல்லோருக்கும் ஈந்து அத அப்பப்பவே கொடுத்து விடுங்கள். அந்த ஈட்டிய புண்ணியம் அது சிவ அடியார்களாக இருந்தால் அந்த சிவ புண்ணியம் கடை வழியிலே அவ்வளவு உதவியாக இருக்கும். மிகச் சிறப்பான வகையிலே யமன் அங்கே அழைத்து செல்லுகின்ற துன்பமுடையதாக இல்லாமல் எம்பெருமான் அழைத்து செல்கின்ற வகையிலே இன்பமுடையதாக இருக்கும் என்ற அந்த ஒரு தன்மையை இந்த இடத்துல நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். இந்த பாடலின் வழி கருமியாக இல்லாமல் அவற்றை நன்றாக எல்லோருக்கும் பயன்படுத்துங்கள் செல்வத்தை அப்படிங்கிறத சொல்றோம். 170 வரைக்கும் முடிஞ்சிருச்சா? சரி சரி. தேற்றதறின்னு ஒரு 3 இருக்குது, 5 பாடல்கள் 5 பாடல்கள். 5 பாடல்கள். அடுத்து இளமை நிலையாமை சொல்ற. நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் நம்ம இப்படியே இருப்போம், எல்லாத்தையும் செய்வோம், எல்லாத்தையும் செய்ய முடியும்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் செய்ய முடியாத ஒரு நிலை வருகின்ற பொழுதுதான் ஐயோ நல்லா இருக்கிறப்பயே இதெல்லாம் செஞ்சோம் இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும். அதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த திருமூலருடைய திருமந்திரம். நான் இந்த திருமந்திரத்தை படிக்கிறப்ப தோணுறதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் அது முக்கியமா இந்த இளமை நிலையாமையெல்லாம் யாருக்கு சொல்லணும்? இளைஞர்களுக்கு சொல்லணும். ஆனா இப்ப நம்ம வயசான காலத்துலதான் இத படிச்சுட்டு இருக்கிறோம். இப்படி வயதான காலத்துல இத படிக்கிறப்போ இப்ப காலம் கடந்து விட்டது. அதுக்கப்புறம் தான் இத பத்தி தெரிஞ்சுக்கிறோங்கிற மாதிரியான ஒரு நிலை வருது. ஆக அப்படி இல்லாமல் நீங்கள்லாம் இத நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கேட்டதெல்லாம் அங்க மத்தவங்க கிட்ட, சின்ன பிள்ளைகள் கிட்ட, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லுகிற போதுதான் அதனுடைய பயன் இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்ப இங்க இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு திருமந்திர சிந்தனையை ஏற்பாடு பண்ணி இல்லையா, அதுக்கு எல்லா பாட்டெல்லாம் போட்டு உரையெல்லாம் அதுல போட்டு 2 பேரும் அது சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் நல்லா செய்யறாங்க, நல்ல சந்தோஷம். ஆனா இதனுடைய பயன் இன்னும் நிறைய பேருக்கு சென்று சேர வேண்டும். குறிப்பாக அடுத்த தலைமுறையினருக்கு செல்லணும் அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட, அவங்க கேட்கறாங்களோ கேட்கலையா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நான் இதெல்லாம் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி வைத்தால் காதுலயாவது விடும். கொஞ்சம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அது அவர்களுக்கு உணரக்கூடிய தன்மையை தரும். அதனால அந்த வேலையெல்லாம் நீங்க கொஞ்சம் பண்ணணும், நிச்சயமாக செய்ய வேண்டும். எல்லாம் கேட்டதோட மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்க யாருக்கு முடியுமோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்கள். சொல்லுவது ரொம்ப உங்களுக்கும் இன்னும் நல்லா பதியும், மத்தவங்களுக்கும் அது பயனுடையதாக இருக்கும், எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்கும். ஆமா.
நாங்க 4 குரூப்ல இல்லாம இருக்கோம், எங்களையும் குரூப்ல சேர்த்து விட்டுருங்களேன், நல்லா இருக்கும். சரி, நீங்க லிங்க்லயே வச்சுக்கிட்டு சேர்த்து வந்துகிட்டே இருக்கோம் அதுலயே. ஒரே ஒரு நிமிஷம் பரமேஸ்வரி, நீங்க சொல்லுங்கம்மா. இப்ப அந்த அவங்க மங்கையர்கரசிங்கிறவங்க இப்ப சொன்னாங்க, அவங்களோட நம்பர் இருந்ததுன்னா உங்கள்ட்ட இருந்ததுன்னா அத நீங்க அந்த குரூப்ல போட்டு. இல்லன்னா மங்கையர்கரசி உங்ககிட்ட பரமேஸ்வரியோட நம்பர் இருக்கா? இல்லம்மா. இல்லையா? சரி, உங்களோட நம்பரை எனக்கு யார் இங்க இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தங்க நம்பர் உங்ககிட்ட இருந்ததுன்னா அவங்களுக்கு உங்க நம்பரை ஃபார்வர்ட் பண்ணுங்க. சரி. அவங்க பரமேஸ்வரி கிட்ட ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க, பரமேஸ்வரி சேர்த்து விட்டுருவாங்க. சரி. இப்ப என்கால் மெசேஜ்லயே போடலாமா? என்கால் மெசேஜ்ல போட்டாக்கா அந்த நம்பரை அவங்க சேர்த்துக்கலாம். சரி, ரொம்ப நல்லது. குரூப்லயே உங்க பேரை போட்டு விட்டுருங்க, உங்க பேரும் உங்க போன் நம்பரும் அதுல பதிவு பண்ணிருங்க. இல்ல குரூப்ல நான் இல்லம்மா, உங்க நம்பர் தான் இருக்கு என்கிட்ட, வேற யார் நம்பரும் இல்ல. என் நம்பர் இருக்குதா? எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, உங்க பேரும் உங்க நம்பரையும் அனுப்பி விடுங்க. சரிம்மா, நாங்க குரூப்ல சேர்த்து விட்டுறோம். சரிம்மா, நன்றி. சரிம்மா. கட்டாயம் சேர்த்துறோம். சேர்த்துட்டா நல்லதுதான், உங்களுக்கு நேரடியாக பாடலும் வந்துரும், பொருளும் வந்துரும். செல்வி ரெட்டி, நீ அம்மா சிவாய் நமங்கம்மா. அம்மா இந்த கருத்தை முன்வைக்கும் போது பெருமான் எங்களுக்காக இந்த கருத்தை முன் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னன்னா, இந்த லிங்க் கிடைக்காம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பழைய லிங்க் எடுத்து அம்மா மங்கையர்கரசி அம்மாக்கு அடியேன் ஃபார்வேர்ட் பண்ணுவேன், இல்ல அவங்க எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. ஒரு சில அடியார் ஞான பொற்சபையில ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க, ஏனோ சில காரணங்களால இப்ப ஃபார்வேர்ட் பண்ணல. அந்த லிங்கை நாங்க பாதுகாப்பா எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா கிட்ட இருக்கிற ஞானத்தை நாங்களும் பெற்று